ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சக்தி. இது பார்த்தீங்கன்னா எபிசோட் 2 வீடியோ. இது நான் முன்னாடியே ஷூட் பண்ணிட்டேன். அதே மாதிரி எபிசோட் 2ல் எதுவும் பெருசாக இல்லைன்னு எடுத்துக்காதீங்க. ஸோ இதுக்கப்புறம் நல்லா ஆக்கிறதுக்கு தான் வரப்போகுது. பார்க்கத்தானே போகிறீங்க உங்களுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்டாவில் போஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ பாருங்கள். சரிங்க, எது வந்தாலும் நீங்கள் எபிசோட் 2 பாருங்கள். ஸோ ஓரளவுக்கு ட்ரை பண்ணி போட்டிருக்கேன். ஸோ எபிசோடு 3 நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேங்க. என்னோடய ஒப்பீனியன் அதுதான். ஸோ நம்ம எப்படி போட்டிருக்கோன்னா 1 டே நம்ம சர்வே பண்ணுறது, சரிங்களா? அதை ஒரு எபிசோட், அப்புறம் செகண்ட் டே நம்ம சர்வே பண்ணுறது, அது ஒரு செகண்ட் எபிசோட் அப்படி போட்டிருக்கேங்க. சரிங்க, நீங்கள் வீடியோ பார்த்துவாங்க. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே இப்போ கிளம்பியாச்சுங்க. இப்போ அடுத்து நம்ம பாய்ண்ணா ஓகேண்ணா பத்தண்ணா சரிண்ணா ஏட்டா. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது வேறு வண்டியில் இப்போ நம்ம போகிறோங்க. ஸோ இப்போ அண்ணா மகாராஷ்டிரா வரைக்கும் நம்மளை கொண்டு போய் விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்ப்பாங்க. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சக்தி. நீங்கள் பார்த்தீங்கன்னா எபிசோட் 2 இந்த லடாக் போகிறோங்க. எபிசோட் 2 கோயம்புத்தூர் டு லடாக் வாக்கன் இருக்கலாம். இப்போ நாங்கள் கர்நாடகாவில் இருக்கோங்க. ஸோ கர்நாடகாவில் வண்டி சும்மா செக்கப் பண்ணிட்டு ரெஸ்ட் பண்ண போயிருக்கேன். அப்படி கிளம்பலான்னு இருக்கேன். ஸோ எதுவும் வந்தாலும் நீங்கள் போக உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் அண்ணா கூட தான் இருந்தாங்க. ஸோ நேற்று நைட்டு நம்மளை ஒருத்தர் கொண்டு வந்து விட்டார். அவர் அப்படியே நம்மளை இவர் கூட மாற்றி விட்டாருங்க. ஸோ அப்படியே மாறிட்டோம். சரிங்க, நான் உங்களுக்கு எது வந்தாலும் போக கண்டினியூ பண்ணுறேன். இருந்தாலும் உள்ளே ஒரு அண்ணா பாருங்க, உங்களுக்கு செம்ம கேரக்டருங்க. நேற்று நைட்டு நம்ம டீயெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாருங்க. சரிங்க, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு போக கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்படி தாங்க அப்பா. ஸோ நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காருங்க. நல்ல தூக்கம். ஸோ நம்ம பேக் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் கீழே இறங்கிட்டோம். திரும்ப நம்ம மறுபடியும் தான் நம்ம வந்த ராலி சூப்பராக இருக்குது பாருங்க. ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ராலி செமையாக இருக்குங்க. பிக்சரு சூப்பராக இருக்குது. உண்மையாலுமே இந்த கோப்ரோ வியூவே சூப்பராக இருக்குங்க உண்மையாலுமே. ஸோ இது வந்தாலும் இப்போ நம்ம கர்நாடகா ஸ்டேட்குள்ளே இருக்கோம். எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர். நம்மளை இவர் ஹைதராபாத்லேயே கொண்டு போய் விடுறேன்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷர். ஸோ நமக்கு ஹைதராபாத்தில் விடுறாராமா. ஸோ நம்ம மும்பை போக முடியாதுங்க. அது ஒன்றும் பரவாயில்ல, சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மும்பை போக முடியாது. சரி, நான் எல்லாம் இருக்கிறது தானே இந்த மாதிரிலாம். சரி, அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஆக்ரா அப்படியே போயிடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹைதராபாத்துக்குன்னே எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா இன்னும் 240 கிலோமீட்டர்லாம் இருக்குங்க. இன்னும் எப்படியும் இன்னைக்குள்ளே போயிடலாம். ஸோ போயிட்டு பார்ப்போம் என்ன. சரிங்க, அப்படியே இப்போ இறங்கி போகலாங்க கீழே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெறுங்காலில் தான் நடந்துட்டுருக்கேன். செம்மையாக கொதிக்குதுங்க காலு. ஐயோ சரியாக இருக்குங்க.
ஸோ இது என்ன ஏரியா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இன்னும் நமக்கு வந்து தருமபுரினே வருது பாரு கருமம். ஹைதராபாத்துக்கு இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா இன்னும் 240 கிலோமீட்டருங்க. ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஐயோ குதிக்குது. சரிங்க, எது வந்தாலும் நான் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப அர்ஜென்ட்டு, சத்தியமாக முடியல என்னால். ஸோ அப்படியே இப்போ கிளம்பியாச்சு. நம்ம அப்படியே இப்போ ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம அப்படியே ஸோ எனக்கு என்ன சொல்கிறது தெரியலங்க. இப்போ கால் ரொம்ப சுட்டுட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம அப்படியே வேறு ராலிக்கு மாற போகிறோங்க. ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு ராலிக்கு மாற்றி விட்டுட்டாரு. ஸோ அந்த ராலி பார்த்தீங்கன்னா டெல்லி வரைக்கும் போகுமாமாங்க. ஸோ நம்மளுக்கு ஆக்ரா தான் போகணும். ஐயோ தொல் அப்பா சரிங்க, நம்ம ஃபஸ்ட்டு மேலே ஏறிடலாம். ஏறிட்டுக்கா ட்ரெஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம். சாரி, ஐ மீன் ஷூலாம் போட்டுக்கலாங்க. அப்பா கால் சரியான சூடு. ஐயோ சரிங்க, நம்ம இப்போ எதுவும் வந்தாலும் அந்த ராலியில் போயிடலாங்க. ஸோ பெரிய மனசு பண்ணி நம்மளுக்காக வேண்டி அவர்கிட்ட பேசி சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சுற்றி போகிறாமா. சரி நம்ம பாதி இறங்கிடலாம். டெல்லி போகிற சைடில் இறங்கிடலாங்க. சரி எதுவும் வந்தாலும் நான் அக்கா போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே உட்காந்துருக்கோன்னா ஒரு கடை மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கோம் இப்போது. ஸோ அங்கே ஒரு வண்டி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே ஒரு வழி. ஸோ அது பார்த்திங்கன்னா இப்போ நம்மளை ஏற்றாதம்மா. ஸோ அதனால் ரொம்ப மாறி பேசுகிறாங்க. சரிங்க, இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முடிச்சுருக்கேன். ஸோ எல்லாம் இவங்களோட போய் வேணால் மாறிடலாங்க. நம்ம வேணால் பாப்போம் இப்போ என்ன நடக்க போய் தெரியல எனக்கு. அதான் பேக்காகி ரெடியாலாம் உட்காந்துட்டேங்க. ஸோ இந்த ராலி தாங்க. ஸோ இப்போ அந்த வரைக்கும் கிளம்பல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்புது. ஸோ ஒரு மாதிரி பேசிட்டாங்க. ஸோ அதனால் அது ரொம்ப கஷ்டமாக போச்சு ஒரு செகண்ட் எனக்கு. ஸோ மறுபடியும் நம்ம திரும்ப நம்ம ராலியில் ஏற வேண்டியது. ஸோ நம்ம ராலி TN 52. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஹைதராபாத் போயிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேங்க. A few moments later. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன பிரேக் மாதிரிங்க. ஸோ அப்படியே ஏர் செக் பண்ணிட்டு இந்த இடத்துல பின்னாடி செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு MH வண்டி கழிக்கணும். அப்படியே ஏர் செக் பண்ணிட்டு காற்றெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டயருக்கெல்லாம். ஓகே பார்த்தீங்கன்னா இந்த கடையில் முன்னாடி போய் நம்ம டீ குடிச்சோம். ஸோ டீ குடிச்சிட்டு ஸோ நம்ம ராலி பார்த்தீங்கன்னா அங்கே நிற்குதுங்க கரெக்டாக. ஸோ அங்கே நிற்குது. நம்ம இப்போ எதுவாக இருந்தாலும் நான் போக உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து கரெக்டாக எங்கே இருக்கணும் இன்னும் ஐ மீன் இன்னும் ஹைதராபாத்துக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குங்க. இன்னும் இருக்குங்க. ஸோ அங்கே தெரியும்னு நினைக்கிறேங்க. ஸோ அந்த டோலுக்கு அப்புறம் நம்ம இங்கே வந்து அப்படியே எல்லா ராலியும் பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்மளோட வண்டி இங்கே நிற்கிதுங்க. ஸோ நம்ம வந்த வண்டி. ஸோ பக்கத்தால் ரெஸ்ட் ரூம் இருக்குது. ரெஸ்ட் ரூம் போகிறோம்னா ரெஸ்ட் ரூம் போய்க்கலாம். ஸோ நமக்கு வந்து ரெஸ்ட் ரூம் தான் வரல. நம்ம ஆல்ரெடி எங்கெல்லாம் கார்டு இருக்கோ அந்த சைடில் போக வேண்டியதாக இருக்க வேண்டியதுங்க. நமக்கு உங்களுக்கு வந்து லிஃப்ட் அடிக்கிறது எதுவும் பெருசாக உங்களுக்கு வீடியோ இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சோலோவாக வந்திருக்கேன். எதுவும் என்னால் பெருசாக கவர் பண்ண முடியாது. மேக்ஸிமம் இருக்கிறத வச்சு தான் பண்ண முடியும். ஸோ இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் போட்டுகிட்டே இருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா? சுற்றி போனேன். ஆனால் எங்கேண்ணா போவீங்க? இங்கே வா. ஸ்டே வாண்ணா. இங்கே வாங்க. ஸ்டே. ஓகே டிஎன் வண்டி தானே கேட்டு பார்க்குறாங்களா? இது டிஎன் வண்டி வேண்டாம். இது என்ன கூட்டு போகிறேன். இந்த சைடில் போகணும். ஆனால் அவர்தான் என்னண்ணா பார்த்தார்ல அவருங்களா? சரி బండి లైన్లో పెట్టుకోండి, సైడ్ పెట్టుకోండి ఆ బండి. ஸோ வீடியோ பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எதுவும் ஒன்று அப்படி இப்படின்னு போட்டேன். ஸோ பெருசாக எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க நீங்கள் அடுத்த வர வீடியோலாம். ஏன்னா இப்போது வந்து அவ்வளோதாங்க. அந்த டைமில் வந்து அவரே எனக்கு லிஃப்ட்டு தந்துட்டார். எனக்கு அங்கேருந்து அது வரைக்கும் எனக்கு பெருசாக எந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கல. எதுவும் நார்மலாக போயிடுச்சுங்க. இப்போ நான்
அதான் சரி நார்மலாக போனதுனால எனக்கு தெரிலங்க. ஒருத்தர் வந்து நம்மளை ஒரு மாதிரி குழு விட்டு இப்போ பார்த்துட்டு கூட போனாரு. நம்ம வ்ளாக் பண்ணுறது பார்த்துட்டுங்க. சரிங்க, நான் வந்து உங்களை நான் எபிசோட் 3ல் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணி விடுங்க. பாய்ங்க. உங்களுக்கு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கெத்தாக கண்டினியூ பண்ணுறேன் போல.